ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஓமத்தை வந்து இது மாதிரி நல்ல சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அதோட சாறு ஃபுல்லாக வந்து நல்லா இறங்கிரும். இந்த மாதிரி கலர் வந்து நல்ல எல்லோ கலரில் மாறிடும். இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம இந்த ஓமப்பொடிக்கு ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம திருச்சிலாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிரும். நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம ஓமப்பொடி பொடிஞ்சோன்னா சூப்பர் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் இருத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து மொறுமொறுன்னு வரும். அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள். பட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கணும். நம்ம உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணோன்னா அது வந்து அவ்வளோவா வந்து மெல்ட் ஆகிருக்காது, நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி மெல்ட் ஆன பட்டரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து லூஸாகவும் இருக்கணும், முறுக்கு மாவு பதத்துக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து முதல்ல ஒன்றா கலக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பொரிக்கிறதுக்கு கொதிக்க வச்சுருக்க எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து முறுக்கு குழல்ல வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கண்ணில் தான் விட போகிறேன். பார்க்கலாம். இப்போ முறுக்கு குழல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம ஓமப்பொடியை புழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து சிம்மிலே வச்சு பண்ணலாம், டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு பக்கம் போட்டோன்னா இப்போ இன்னொரு பக்கத்துக்கு லைட்டாக மாற்றி விட்டுருலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு கல்லில் எடுத்து வச்சு அப்புறமா கொஞ்சம் ஆறினோன்னு நொறுக்கிக்கலாம். இப்போ அடுத்ததையும் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து மொறுன்னு ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த திருப்பி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து லைட்டாக நொறுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓமப்பொடி மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து நல்லா நொறுக்கி விட்டுருங்க. நான் அது வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். டப்பாவில் தட்டும்போது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நொறுக்கி போடலான்னு வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.